2024 வந்த புரோக்கன் பேட் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பொதுவா காதல் கதைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இதுவும் ஒரு அற்புதமான காதல் கதை தான். ஆனா கூடவே ஹாரரும் சேர்ந்து இருக்குது. என்னையா காதல் கதைங்கிற, அப்ப இத ரொமான்ஸ் ஜெனரல்ல தானே சொல்லணும், ரொமான்ஸ் படம்னு தானே அறிமுகப்படுத்தணும். அதை விட்டு ஹாரர் படம்னு அறிமுகப்படுத்துறானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? படம் பாருங்க, என்ன ஏதுன்னு உங்களுக்கே புரியும். சொல்லிக்கல போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு குழந்தை இறந்து போய் கிடக்கிற ஒரு பறவை எடுத்து அந்த பறவையுடைய பாடியை கொஞ்சம் பதப்படுத்தி கண்ணுக்கு பதிலா ஆணி மாதிரி ஏதோ ஒண்ணு உள்ள சொருகி ஒரு பேர்டோட பொணத்தை பதப்படுத்தி வைக்கிறா ஒருத்தி. ஒரு சின்ன பொண்ணு தான் இதெல்லாம் பண்றாப்ல தெரியுது. பட் முகத்தை நமக்கு காட்டல. கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின். கார்ல போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரையோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி யார் இருக்கிறாங்கிறத நமக்கு காட்டல. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா ஒரு போலீஸ்காரி ஒரு மாதிரி படபடன்னு இருக்கிறா, வேலை பார்த்துட்டு இருக்கிறா. அதை பார்த்த உயரதிகாரி அவளை கூப்பிட்டு என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருந்தால எதுக்க ஒரு நரி அடிபட்டு செத்து கிடக்குது போலங்க. யார் அடிச்சு போட்டாங்களோ தெரியல. இவ அவளோட காருக்குள்ள இருந்து ஒரு டவலை எடுத்துட்டு போய் அந்த டெட் பாடி மேல போத்தி அதை அழகா தூக்கி ஓரம் கடாசிட்டாளா இல்ல எடுத்து வச்சிருக்காளான்னு தெரியல, வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. கட் பண்ணா இவ எழுதிக்கிட்டு இருக்கிற ஒரு புத்தகத்தை, அதோட கதைய மக்களுக்கு விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஓ கவிதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறா போல தெரியுது. கவிதைய அழகா சொல்லி காட்ட ஒருத்தன் அவளதான் ஸ்பீச் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கை தட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஸ்பீச் முடியல போல. மறுபடியும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவோட நடிப்பை பாருங்க, முக பாவனைய பாருங்க, என்னன்னு பாருங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தா மேடம் டைம் முடிஞ்சு போச்சு மேடம் இறங்க அப்படின்னு இறக்கி சொல்லிட்டு இன்னொருத்தவர் பேசுறதுக்கு உட்காரார், கவிதை சொல்றதுக்கு உட்காரார் போல. அடுத்து பின்னாரைய இந்த வெளிநாடுகள்ல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பணத்தை பிரேத பரிசோதனை பண்ற ஒரு டாக்டர் இவர். அவரே பணம் மாதிரி படுத்து கிடக்கிறார். பிளஸ் அந்த பாடியை அழகா டெக்கரேட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு புதைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி சவப்பெட்டியை ஒப்படைக்கிற ஒரு பொறுப்பை இவர் தான் பார்த்துட்டு இருக்கிறார். அவரே இங்க பணம் மாதிரி படுத்து கிடக்கிறார் பாருங்க. ஒரு லேண்ட்லைன் நம்பர் அடிச்ச பிறகுதான் டப்புன்னு அவர் முழிக்கவே செய்றார். இல்லனா இவரையும் நாம போனோம்னு நினைச்சிருப்போம். ஆள் ஒரு மாதிரி சோகமாவே இருக்கிறார். கண்ணாடியை போட்டு ஏதோ லெட்டர் மாதிரி எழுதிட்டு இருக்கிறார். அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் தொடர்ந்து கவிதையை மெருகேத்திக்கிட்டே இருக்கிறார். அங்க பக்கத்துல பார்த்தா ரோட்டோடமா அடிபட்டு கிடந்த அந்த நரிய எடுத்து வச்சிருந்தா இல்லையா, அதை பதப்படுத்தி ஜம்முனு பொம்மை மாதிரி ரெடி பண்ணி தான் வீட்லயே வச்சிருக்கிறா. இந்த பக்கம் உயரதிகாரி போலீஸ்காரியை கூப்பிட்டு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த பெரிய விஷயம் நடந்தது, அதுல இருந்து நீ இன்னும் மீண்டு வெளியில வரல அப்படின்னு சொன்னா, இல்ல நான் மீண்டு வந்துட்டேன், நல்லா தான் இருக்கிறேங்கிற பேசுது. ஆனா அந்த அம்மாவோட தலைமுடியையும் பேசுற விதத்தையும் வச்சு பார்த்தாலே அந்த அம்மா இன்னும் நார்மல் மோடுக்கு வரலங்கிறது நல்லாவே தெரியுது. பத்தாவதுக்கு குடிச்சிட்டு வேற வந்திருக்காங்களா, நாறு தான். தயவுசெய்து போ ரெஸ்ட் எடு அப்படின்னு அனுப்பிச்சு வைக்க ஃப்ரெண்டுகாரி ஒருத்தவ எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு ஆல் தி பெஸ்ட் சொல்லி நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கிறா. தேங்க்ஸ் சொல்லிட்டு இவளும் கிளம்பிட்டா. அப்புறம் பார்த்தா அந்த டாக்டரை பிரேத பரிசோதனை பண்ணக்கூடிய டாக்டர், மார்சரி வச்சிருக்கிற டாக்டர், அவர்கிட்ட இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். இன்டர்வியூல கேட்கிற கேள்விக்கெல்லாம் நல்லா தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் நீங்க ஃபேமிலியா தனியாவா அப்படின்னு விசாரிக்க தனக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்றா. பையனோட முகத்தை நமக்கு காட்டல. சரி எல்லாம் ஓகே, இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு, செலக்ட்னு சொல்லிட்டாரு போல தெரியுது. அப்பா அம்மா எல்லாம் எப்படிமா, ஏதாவது நடந்ததா, ஏதாவது விசாரிக்க அப்படின்னு ஆரம்பிக்க இவ பிளாஷ்பேக்கு போறா. பிளாஷ்பேக்ல இவ கார்ல சென்டர்ல உட்காந்துட்டு போக குடும்பமே ஒன்னா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்துல எல்லா பேரும் இறந்துட்டாங்க போல தெரியுது. இவ மட்டும் தான் தப்பிக்கப்பட்டிருப்பா. இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரி அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு இப்படி தான் வந்திருப்பா. கூடவே போலீஸ்காரியுடைய பையன் வந்திருப்பான். மாஸ்க போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் பேட்மேன் திரிவான் போல. எதையோ கொட்டிட்டாங்க, ஒழுங்கா மேல போய் பெட்ரூம்ல உட்கார, நான் வரேன், என் கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்னு திட்டாங்க அம்மா போலீஸ்காரி. உடனே அவனும் படிக்கட்டுல சடப்படணும் மேல ஏறி போறான். மேல ஜன்னல் ஓபன்ல இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது கையை வெட்டிக்கிறாங்க. எலும்பு ஏதோ கிரிடிச்சு போல, அழுகையா வருது. இந்த பக்கம் காதுல 2 ஹெட்போனை மாட்டிக்கிட்டு அந்த ஏரியால இருக்கிற ஒரு மியூசியத்தை பாக்குறதுக்காக போறா. மியூசியம்ல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். இவ ரொம்ப ரசிச்சு அங்க இருக்கிற எலும்புகளை பாத்துக்கிட்டு இருக்கும்போது லைட்டா கடலை போறதுக்காக வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறார். சரி கடலையில அந்த பொண்ணு மயங்கிடுச்சு நினைச்சா அதான் இல்ல. காதுல ஹெட்போன் மாட்டி இருந்ததுனால பக்கத்துல இருந்ததையே கவனிக்காம முட்டிக்கிட்டு நிக்கிறா. ஐயோ சாரிங்க, நீங்க கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவரு. அப்புறம் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மியூசியத்தை பத்தி நீங்க ரிவ்யூ எழுதி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்க டப்புன்னு வந்தவ முத்தா கொடுக்குறா. என்னடான்னு பார்த்தா இதெல்லாம் கற்பனை. அந்த மியூசியம் நடத்துறாருல அவர் தான் இந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிறார். நிஜத்துல கையில ஒரு என்வலப்பை கொடுத்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு மட்டும் தான் சொல்லிருப்பாப்ல. அடுத்து இவ யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஜம்முன்னு ரெடி ஆகி அவரோட ஹேர் ஸ்டைல் கூட பாருங்களேன், குழந்தைங்க பண்ற ஹேர் ஸ்டைல் மாதிரி பண்ணிருக்கிறா. அப்புறம் இங்க வேலைக்கு வர இடத்துல பார்த்தா டாக்டர் எல்லா ரூம் கதவையும் திறந்து வச்சிருக்கிறார். இவரோட ஆபீஸ் ரூம் கதவா இல்ல ஸ்டோர் ரூமோட கதவை மட்டும் எப்பவுமே மூடியே வச்சிருக்காருங்க. இப்ப கூட பாருங்க பூட்டிட்டு தான் போறார். உடனே இவன் அந்த சாலி துவாரத்தின் வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்க பாக்குறா. ஒண்ணும் தெரியல. அப்புறம் எங்கம்மா இருக்கிற நீ அப்படின்னு இவர் விசாரிக்க டீ போட்டு வந்து கொடுக்குறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. யாரோ வருவாங்க, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வையே, வாடி போன பூக்களை வீசி எறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்பதான் ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்குது, அதோட சாவி கொடுக்குறீங்களான்னு கேட்க அதை அவசியப்படாது, சும்மா தான் கிடக்குது, அது அப்படியே கிடக்கட்டும், கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரியுடைய துயரத்துக்கு காரணம் என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இப்ப நடப்புல அவ அழுதுகிட்டு இருக்கிறா. தான் புருஷனை
புருஷனுக்கு போனை போட்டு இந்த மாதிரி ஆயிருக்க கூடாது, வச்சிருக்க கூடாது, நம்ம ஒரு காலத்துல எப்படி எல்லாம் ஒன்னா இருந்தோம் வச்சோம், நான்லாம் உன்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன், உன்னை சிரிக்க வைக்கிறது அவ்வளவு ஈஸியா இருந்தது, இப்போ உங்களோட பேசுறது கூட கஷ்டமா இருக்கு அப்படின்னு அழுதுட்டு இருக்கிற. ஆனா புருஷங்காரனும் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுதான் நம்ம பிரிஞ்சிட்டோம்ல, மறுபடியும் எனக்கு திரும்ப திரும்ப நீ கால் பண்ணி இப்படி பேசுறது தப்பு, நீ காலை கட் பண்ணணும்னு சொன்னது இவளுக்கு ரொம்ப அழுகா வந்துட்டு இருக்குதுங்க. இப்ப கூட நம்ம பையன் கீழே இருக்கிறாப்ல, பெட்டு கடியில ஒளிஞ்சிட்டு இருக்கிறாப்ல, எனக்கு காட்சிகளா வருது வைக்கணும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. இது பையன் தெரியறானா, என்னமா சொல்ற, ஹலோ ஹலோங்கிறாரு புருஷன். அப்புறம் வழக்கம் போல பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போய் அங்க போர்டு போட்டுருக்காங்க பாருங்க, இத்தனை மணிக்கு மேல கவிதை சொல்றவங்க தாராளமா மைக்கில் நின்று கவிதை சொல்லலாம்னு சொல்லியிருப்பாங்க போல. ஒரு அம்மா வந்து கவிதையை அப்படியே கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்குது, ரசிச்சு இவளும் பாத்துக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் வேலைக்கு வந்தா ஒரு டெட் பாடியை ரொம்ப அழகா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. குட், நல்லா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு டாக்டரும் பாராட்டுறாரு. பாடியை சவப்பட்டியில வச்சு அழகா ரெடி பண்ணி வச்சாச்சு. பாடியோட பொண்டாட்டி அவ வந்து துக்கம் அனுசரிச்சிட்டு இருக்கிறா. நாம பல வருஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தோம், இனி தனிமையில இருக்கிறது கஷ்டமாக இருக்க போகிறது, எத்தனை வருஷம் நாம புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்திருப்போம், உன்னை தின்ன, உனக்கு தேவையான சேவைகளை செய்ய, நீ கேட்கிற ஒன்னொன்னுக்கு ஓடி 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 வேலை பார்க்கன்னு உனக்கு எவ்வளவு பண்ணிருப்பேன், ஆனா என்ன நிம்மதியா சந்தோஷமா வச்சுக்கிட்டியா? இல்ல, அடிச்ச, சித்திரவதை பண்ண, மன வேதனையையும் மன அழுத்தத்தையும் கொடுத்த, ஒண்ணுக்கு ரெண்டா பல பேரோட கான்டாக்ட்ல வேற இருந்த, அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு உன் கூடவே இருந்தேன், அத்தோட நிப்பாட்டினியா? சரக்கு சூதாட்டம் இவ்வளவும் பண்ணி இப்ப செத்தே போயிட்ட, ஹார்ட் அட்டாக்ல செத்தே போயிட்ட, நீ சாகிறதுக்கு தகுதியானவன் சொல்லி பொண்டாட்டி திட்டிட்டு இருக்காங்க. சாகும்போது நல்ல வலிச்சு வேதனைப்பட்டு நீ செத்துருக்கணும்னு புருஷனையே நல்லா ஏசிக்கிட்டு இருக்கிறா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து விடுறா. அந்த அம்மா ஆணு பாக்கம், அப்புறம் நானும் ஒரு குத்து குத்துறேன்னு குத்துது, அப்புறம் இவ ஒரு குத்து, அவ ஒரு குத்து, இன்னொரு குத்து குத்தலாமான்னு சொன்னதும் இன்னொரு குத்து ஓங்கி குத்த மூஞ்சி பேந்து போச்சு. அப்படின்னு பார்த்தா அதாங்க இல்ல, இதையெல்லாம் இவ கற்பனை பண்ணிட்டு இருந்திருக்கிறா. ஆனா நிஜத்துல மேடம் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க அவங்க குடுங்கங்கிறாங்க. எல்லாம் கற்பனையில ஓடுது. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா போலீஸ்காருடைய புருஷன், எக்ஸ் புருஷன் அடிக்கடி போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு உயரதிகாரிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு போல தெரியுது. உயரதிகாரியும் அதை பத்தி நம்ம பேசணும்னு போறாரு. அப்புறம் பாருங்க, இங்க நம்ம ஹீரோயின் தான் பையனை இந்த குழந்தைகளை தள்ளிட்டு போற அந்த பெட்டிக்குள்ள போட்டு பார்க்கிங் ஏரியா பக்கம் தள்ளிக்கிட்டே போறா. மீதி லேடிஸ் எல்லாம் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நியூஸ்ல பார்த்தா ஏதோ ஒரு பையன் அந்த பையனோட டெட் பாடி காணாம போய் கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிப்போச்சான். இப்போ வரைக்கும் டெட் பாடியை கண்டுபிடிக்க முடியலன்னு நியூஸ் பேப்பர்ல வந்த கிளிப் எல்லாம் இந்த அம்மா காரி பார்த்துட்டு இருக்காங்க. அது சம்பந்தமாவே சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா லீவ்ல இருக்கிற போலீஸ்காரி. ஏதோ விபத்துல இந்த அம்மாவோட குழந்தை இறந்து போயிருக்குது, பையன் இறந்து போயிருக்கான் போல. இறந்து போன பையனோட டெட் பாடியும் அப்புறம் காணாம போயிருக்குது போல. என்னன்னு நமக்கு கிளாரிட்டி இல்ல. அப்புறம் பார்த்தா உயரதிகாரி வந்து உங்க புருஷனுக்கு நீ கால் பண்ணிருக்க கூடாது, பெட்டு கடியில பையனை பார்த்தேன்னு வேற ஏதோ சொல்லி இருக்கிற, உன் பையனோட பணத்தை நீ தான் ஒளிய வச்சிருக்கிறவங்கிறாப்ல புருஷன் சந்தேகப்படுறார். அதை பத்தி நாங்க சோதனை போறதுக்காக வந்திருக்கிறோம்னு சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. தேடி பார்த்த வரைக்கும் டெட் பாடி இல்ல போல. குட் பை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த அம்மா பெட்ரூம் பக்கம் வந்தா பையன் உள்ள ஜம்முன்னு விளையாண்டுகிட்டு இருக்கிறாப்ல தெரியுது. மாஸ்க போட்டுக்கிட்டு ஒழுங்கா செக் பண்ணாம போயிருப்பாங்களோ இல்ல கனவு காண்றாலோ தெரியல. எஸ், கனவு மாதிரி தான் தெரியுது. அப்புறம் மறுபடியும் கவிதை சொல்றதுக்காக வந்திருக்கிறா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. வேற ஒருத்தி யாரோ கவிதை சொல்லிக்கிட்டு இருக்க பார்த்தா நம்ம மியூசியம்ல வேலை பார்க்கறவன் அங்கதான் வந்திருக்காங்க. இவ டப்புனு எந்திரிக்கும் போது 2 பேரும் மோடிக்கிறாங்க. இவ கையில இருந்த கவிதைகள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்க அதையெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா, வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறாப்ல. அடிக்கடி மியூசியம் பக்கம் வாங்கன்னு வேற சொல்றாரு. ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு ஓடி போறா. நெஞ்செல்லாம் படபடக்குது. கண்ணாடியில தான் முகத்தை பாத்துக்கிறா, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறா. அப்புறம் அந்த மியூசியமுக்கு இப்போ வேலை பார்க்கறாருல அவரையே ஃபாலோ பண்ணி ஒரு ஹோட்டல் பக்கம் வந்திருக்காங்க போல தெரியுது. பார்த்தா வேற ஒரு பொண்ணு கூட அவரு நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கிறார். கல்ல போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஏதோ பேச்சு கொடுக்க முயற்சி பண்றா. சரி யார் நீங்க அப்படின்னு கேட்கிற. அடுத்த நொடி பார்த்தா அவளை காணோம். ஜன்னல் வழியா அவங்க 2 பேரு காதலோடு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு பொறாம அதிகமாகுது. அவள மாதிரியே ஸ்டைல் பண்ணி பாக்குறா, நம்மளும் இந்த மாதிரி பேசினா எப்படி இருக்குமேன்னு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டாக்டர் சும்மா இல்லாம பூட்டின அந்த கதவுகளை திறந்து 2 கப்பு நிறைய டீ எடுத்துட்டு போறார். கொண்டு வரதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சுன்னு உள்ள பேசிட்டு இருக்கிறார். ஒன்னு இவருக்குன்னா அப்ப இன்னொன்னு யாருக்குன்னு தெரியல. இங்க பாருங்க, நல்லா லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ பார்ட்டிக்கு போறாப்ல எல்லாம் ட்ரெஸ் பண்ணி அந்த மியூசியம்ல வேலை பார்க்கறவங்க கூட டான்ஸ் ஆறாப்ல எல்லாம் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா நிஜத்துல பார்த்தா கண்ணாடியோட தான் குஞ்சிக்கிட்டு இருக்கா. இவளோட நிலைமையை பார்த்தா பரிதாபமாகத்தான் இருக்கிறது. அப்புறம் அந்த பக்கம் நம்ம போலீஸ்காரோட வீட்டை காமிச்சா அடிக்கடி ஒரு ஜன்னலையே கட்டிட்டு இருக்காங்க. இவளும் தூக்கம் இல்லாம தெரியுறா. கீழே பார்த்தா தன்னோட புருஷனும் புள்ளையும் ஓடியாந்துட்டு இருக்கிறத கூடவே தாங்கூட ஓடியாறத கவனிக்கிறா. எல்லாம் அப்ப பழச நினைச்சு பாக்குறா போல தெரியுதுங்க. அப்புறம் இனிமே நாம கரெக்டா இருக்கணும் வைக்கணும்னு நினைச்சவ குடிச்சுக்கிட்டே இருந்தவ எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா எம்டி பாட்டில்ஸ் எல்லாத்தையும். பார்க்கு பக்கம் ஜம்முன்னு ஸ்டைல் பண்ணிக்கிட்டு அழகா போய்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பாக்குறபடி அப்படியே அழகா நடந்து போய்கிட்டு இருக்கா. லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு மியூசியத்துக்கு தான். ஆனா மியூசியத்தோட கேட்டுக்குள்ள வர கரெக்டா இவளை தள்ளிக்கிட்டு பின்னாடி இருந்து அந்த காதலி ஓடியாந்து கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்ததும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அழுகலையா வருது. தனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை வேற ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சா நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே வெளியில போறா. போற வழியில சின்ன டீனேஜ் பசங்களோட உரண இழுத்துட்டு போறா. அவங்கள திட்டிட்டு போனவ என்ன நினைச்சான் தெரியல, மறுபடியும் திரும்பி வராங்க. மறுபடியும் அந்த மியூசியம் பக்கத்துல வரா. மியூசியத்துக்கு வெளியில அங்க மியூசியம்ல வேலை பார்க்கறான்ல
அந்த பயலோட பைக் ஒண்ணு நிக்கும். அந்த பைக்கை ஒரு எத்தி விட்டுறா. தான் கோபத்தை அந்த பைக் மேல காட்டுறா. அழுதுகிட்டே போறா. இதனால என்ன பெருசா நடந்துற போது சொல்லுங்க. இந்த பக்கம் பார்த்தா பிரேத பரிசோதனை பண்ற டாக்டர் அவரோட ஆபீஸ்ல உட்காந்து ஓன அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு தனியா. ஹீரோயின் இந்த பக்கம் தனியா புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. தான் பிள்ளைக்கு குட் நைட் சொல்லிட்டு வேற போறா. இவளுக்கு ஆறுதலா இருக்கிறது அவளோட புள்ள மட்டும் தான் போல தெரியுது. இங்க நம்ம போலீஸ்காரியோ காரை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. தன்னோட பழைய வீட்டுல இருந்தா நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்கிறா போல தெரியுது. புது ஊரு, புது வீடு, புது வாழ்க்கை. இனிமையாவது பையனோட நினைவுகள் இல்லாம நல்லபடியா சந்தோஷமா வாழ்வான்னு நம்பலாம். அந்த பக்கம் பார்த்தா டாக்டருக்கு அன்னைக்கு கால் வருதுங்க. கால்ல ஏதோ ஒரு டெட் பாடி வருது, நல்லபடியா பாத்துக்கணும், வச்சுக்கணும், பிரேத பரிசோதனை எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க போல. அதையெல்லாம் பண்ணணும், வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு டாக்டரும். புது ஊர்ல புது வீட்டுல இருந்து வாக்கிங் போறாங்க இந்த போலீஸ்காரம்மா. இந்த பக்கம் பிரேத பரிசோதனைக்காக டெட் பாடியை பார்க்கும்போது ஒரு செகண்ட் ஆடி போறாங்க. அப்போ கோரமா அடி வாங்கி கை இல்லாம வயிறு கிழிஞ்சு போய் முட்டி உடஞ்சு போயின்னு நம்ம மியூசியம்ல வேலை பார்த்தவன் ஆக்சிடென்ட்ல இறந்து போய் வந்திருக்கான். டெட் பாடியை பார்த்து அடுத்த நொடி இவ அழுதுகிட்டே அங்க இருந்து வெளியில ஓடுறாங்க. டாக்டர் இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லி பிரேத பரிசோதனை பண்ணக்கூடிய அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். பாத்ரூம் பக்கம் ஓடி போனவ தான் சின்ன வயசுல நடந்த ஃபேமிலியோட நடந்த ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சு பாக்குறா. சின்ன வயசுல ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கிறாப்ல இருக்கிறதும் இவதான் போல தெரியுது. பாத்ரூம் பக்கம் ஓன்னு அழுதுகிட்டு இருந்தவ கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துல சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறா. ஆமல்ல சூப்பர் சூப்பர் அப்படின்னு ஏதோ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு போல. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தொடச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த தடவை வரா. அழுதுகிட்டே போனவ சிரிச்சுக்கிட்டே வரா. ரெண்டுக்கு நடுவுல எடுத்துக்கிட்ட நொடிகள் பார்த்தா வெறும் 5 செகண்ட் தான். 5 நொடிகள்ல அப்படியே முழுமையா சந்தோஷமா வந்து நிக்கிறா. டெட் பாடிக்கு வேண்டிய வேலையெல்லாம் செய்யறா. உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் அறுத்து எடை போட்டு மறுபடியும் உள்ள வச்சு அழகா தைக்கிறாங்க. டெட் பாடியோட கை உடஞ்சு போய் தான் இருக்குது. மீதியை நீயே பாத்துக்கமா, நான் கிளம்புறேங்கிறாரு டாக்டர். சாவி இங்க வச்சுட்டு போறேன், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது மூஞ்சில ரத்தம் பட்டிருக்கும் போல இவ தொடச்சு விடுறாங்க. அப்புறம் பாருங்க அவர் போன பிறகு அந்த டெட் பாடியவே கொஞ்சிரா. அப்புறம் ஒரு பெரிய ரம்பத்தை எடுத்துட்டு போறா. எடுத்துட்டு போய் ஒரு டெட் பாடிய வெளியில தள்ளி அந்த டெட் பாடியுடைய கையை கரன்னு அறுத்து அந்த கையை எடுத்துட்டு வந்து தான் காதலனோட டெட் பாடியில அந்த கையை வச்சு தைக்கிறா. இப்பதான் முழுமையடைஞ்சாப்ல நினைக்கிறா போல தெரியுது. அப்புறம் பார்க்கு பக்கத்துல நம்ம போலீஸ்காரம்மா சுத்திக்கிட்டு தெரியுது. இப்போ அங்க ஒரு பையன் விளையாண்டுகிட்டு ஓடிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் பார்க்க தான் பையனோட நினைப்பு அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது போல தெரியுது. அடிக்கடி ஜன்னல் பக்கத்துல இருந்து வெளியிலேயே பார்த்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தை திரும்ப நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பையன் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஏதோ கொட்டிடுவான், என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது, ஓடு மேல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் போன் கால் வர போன்லயே கவனமா இருக்க பையன் மேல ஓன போனவன் ஜன்னல் கதவு திறந்திருக்குது. மெத்த மேல ஏறி டங்குன்னு குதிச்சிட்டு இருந்திருக்கான். எசக்கு பெசக்கா குதிக்க தெரியாதனமா அந்த ஜன்னல் வழியா அங்க இருந்து கீழே விழுந்திருக்காங்க. இப்படித்தான் இவனோட பையன் இறந்து போயிருக்கணும். அதை நினைச்சுதான் இந்த அம்மா இப்ப கதறி அழுதுட்டு இருக்குது பாவம். இந்த பக்கம் பாருங்க டெட் பாடி பக்கத்திலேயே நம்ம ஹீரோயின் படுத்து கிடக்குறா. அந்த பக்கம் கதவை தட்டுற சத்தம். உடனே ஜம்முன்னு கிளம்பி யாரு என்னன்னு பார்த்தா டெட் பாடி ஆன பிறகும் கூட தன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாளேங்கிறாப்ல அந்த காதலி வந்து நிக்கிறா. டெட் பாடி இன்னும் ரெடி ஆகல, ரெடி பண்ணிட்டு நாங்க போன் பண்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க போல. இவ சோகமா இருக்கிறா. ஆனா வெளியில பார்த்தா ஓடி போய் வேற ஒருத்தனா கட்டி பிடிக்கிறா. அவன் முத்தமெல்லாம் கொடுக்குறான். அதை இவ தப்பா நினைச்சிட்டா. நீ செத்து இன்னும் பாடியை கூட அடக்கம் பண்ணல, அதுக்குள்ள வேற ஒருத்தனை கரெக்ட் பண்ணிட்டா பாத்தியா அப்படின்னு இருக்கிறா. பரவாயில்ல, நான் உனக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அப்புறம் ஒரு மியூசிக்ல பாட்டை போட்டு விட்டுட்டு நான் ரெடி ஆயிட்டேன் வான்னு சொல்லிட்டு பெட்ரூம் பக்கம் போறா. பின்னாடியே அந்த பொணமும் எந்திரிச்சு கிளம்பி போறாப்ல தெரியுது. ரெண்டு பேரும் சேர்ந்து அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இந்த ரூம்ல. டெஃபினட்டா இது கனவா தான் இருக்கணும் போல தெரியுது. இந்த பக்கம் தான் காதலன் மியூசியம்ல வேலை பார்த்தவன் இறந்துட்டு நினைச்சு இன்னொருத்தவனோட கையை கட்டி பிடிச்சிக்கிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கா. இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு. இந்த பக்கம் யாராருக்கோ போன் பண்ணி தான் பையனை பத்தி ஏதோ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம போலீஸ்காரம்மா. இங்க டெட் பாடியோட இந்த அம்மா குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது தான் பொண்டாட்டியை சித்திரவதை பண்ணி வேற ஒருத்தன் டெட் பாடியா வந்தால அவன் சிரிக்கிறாப்ல. இந்த அம்மாவுக்கு சத்தம் கேக்குங்க. சிரிக்கிறனி படுவா ராஸ்கல்னு சொல்லி அந்த ஆளோட உடல் உறுப்பையை வெட்டி அந்த ஆளோட வாய்க்குள்ள வச்சு அப்படியே தச்சிடுறா. எப்பா எடிட்டர் பார்த்து சென்சார் பண்ணி போடு, எதையும் தெளிவா காட்டாத. அப்புறம் டெட் பாடியை மறுபடியும் உள்ள வச்சு மூடிட்டா. இந்த பக்கம் வந்து பார்த்தா டெட் பாடியோட உதறு ஃபுல்லா இவளோட லிப்ஸ்டிக் ஒட்டி இருக்குது. அப்போ முத்தா குடிச்சு கடிச்சு குதறி இருக்கா போலதான் தெரியுது. அப்புறம் வழக்கம் போல ரெஸ்டாரண்ட் பக்கம் கவிதை சொல்றதுக்காக வந்தா உள்ள அந்த காதலி வேற ஒருத்தரோட கையை பிடிச்சிக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருக்க. அதை பார்த்த வெறுப்புல கிளம்பி போவாங்க. அதே நொடி இந்த பக்கம் நம்ம போலீஸ்காரமா உள்ள வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க மீட் பண்ணிக்கிறாங்க. உன்னை நான் எங்கேயாவது பாத்துருக்கேனா அப்படின்னு கேட்க எந்த பதிலும் சொல்லாம அந்த அம்மா அங்க இருந்து ஓடிடுச்சு ஹீரோயின். ஆனாலும் அவளை எங்கேயோ பார்த்தாப்ல இவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. எங்க பார்த்தோம்னு நெட்ல பல விஷயங்கள் எல்லாம் சர்ச் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஊர்ல வேற ஒரு இந்த பிணங்களை ரெடி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல டெட் பாடி காணாம போயிடுச்சான். அதை பத்தி அங்க வேலை பார்த்த ஒருத்தவங்க கிட்ட என்கொயரி நடந்துகிட்டு இருக்கிறதா ஒரு பழைய ஆர்டிக்கலை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்களோட பையன் ஜன்னல்ல இருந்து விழுந்து இறந்தால அவங்கள அடக்கம் பண்ணணும்னு இவங்க நினைச்சிருக்காங்க. அடக்கம் போற
அன்னைக்கு தான் இவங்களோட பையனோட டெட் பாடி காணோங்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏற்கனவே பையன் செத்து போயிருக்கான்னு பார்த்தா இப்போ பணம் கூட கிடைக்கலையேன்னு ரொம்ப கோவத்துல இருக்காங்க. கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ அதே இடத்துல வெள்ளை கலர் டோப்பா முடிய மாட்டிக்கிட்டு ஒருத்தி இருக்கா பாத்தீங்களா, அவ தான் நம்ம ஹீரோயின். கண்ணாடியை கழட்டா பாருங்க. இந்த அம்மாவோட பையனை டெட் பாடியை தூக்கி இருக்கிறது அப்ப இவ்வளவுதான் போல தெரியுது. சாவியை கொடுத்துட்டு போனார்ல டாக்டர், அந்த ஸ்டோர் ரூம் கதவை திறந்து இவளும் ஜம்முன்னு உள்ள போயிட்டு வரா. இந்த பக்கம் வந்தா காதலி துக்கம் தாங்காம அழுதுகிட்டு இருக்கா, சரக்கு அடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் போனை போட்டு டெட் பாடி ரெடியா இருக்குது, நீங்க வந்து பார்க்கலாம் அவரை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. உடனே காதலியும் கிளம்பி வரா. அவ வரதுக்கு முன்னாடி எல்லாமே கிளியரா பர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதுவும் டெட் பாடி நம்ம ஹீரோயின் லவ் பண்ண ஒருத்தனோட பாடி இல்லையா, அதனால பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சிருக்கா. எல்லாமே கரெக்டா இருக்குதுன்னு நினைக்கிறா. இறந்து போனவரை நினைச்சு ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இறந்து போனவரை பத்தி ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கும் போது மறுபடியும் டிஸ்டர்ப் பண்றாப்ல காலிங் பெல். யாருன்னு பார்த்தா அந்த காதலி தான் வந்து நிக்கிறாங்க. இப்போ பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, தாராளமா பார்க்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்கன்னு ஒரு கேக் கொடுக்குறாங்க. கேக் அரைவரையா சாப்பிட்டுருப்பா. ஃபுல்லாவே சாப்பிடுங்க, ஒன்னாவே போலாம், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாப்ல பேச சரின்னு இவளும் சாப்பிட்டுட்டே இருக்கிறா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி இருமல் வருது, தொண்டை கவுது. நானே சமைச்சது, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றா. தண்ணியையும் குடிச்சாச்சுங்க. என்னத்தை கலந்து கொடுத்துருக்காளோ என்னவோ தெரியலங்க. குடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. டெட் பாடியை பார்க்க போற சமயத்துல நான் கொஞ்ச நேரம் தனிமையில இருக்கணும் இவர் கூட, நீங்க வெளியில இருங்கன்னு சொல்லி வெளியில தள்ளி கதவை சாத்திட்டா. உள்ள என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு இவளுக்கு பயங்கர பதட்டம். ஏன்னா உள்ள இருக்கிற அந்த பணத்தை தன் காதலனா பாக்குற இவ தான் காதலன் கூட இன்னொருத்தி இருக்கிறத அதையும் கதவை சாத்திட்டு போறதை எப்படி அப்படியே தாங்கிக்கிட்டு இருக்க முடியும். ஒரு மாதிரி பதட்டத்தோடயே இருக்கிறா. உட்கார்ந்த இடத்துலயே ஒரு மாதிரி நகத்தை போட்டு கீறின்னு கீறிக்கிட்டு இருக்கிறா. உள்ள பார்த்தா இறந்து போன காதலன் நினைச்சு காதலி கட்டி பிடிச்சு முத்தா கொடுக்குற சமயம் விசிட்டிங் டைம் முடிஞ்சு போச்சு, நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னதும் நீ யாரு என்ன போக சொல்றதுக்குன்னு புலிர்னு ஒரு அற விடுறாங்க. பதிலுக்கு அந்த அம்மா சும்மா இல்லாம பயங்கர ஒரு அடி அடிச்சு தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போறா. கதவை சாத்திட்டா. முடிஞ்சா இடத்த கழுவிடி போ, உன்ன மாதிரி ஆட்கள் இங்க இருக்க கூடாது, இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன் அவ்வளவுதான் போ அப்படின்னு சொல்லும்போது இல்ல என்னால நகர முடியல அப்படின்னு ஒரு மாதிரி மயங்குறா. காதலி என்ன பண்ண போறாளோ தெரியல. இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஃப்ரெண்டு கிட்ட போனை போட்டு எனக்கா ஒரு உதவி பண்ண முடியுமா, சிபில் சேம்பர்லிங்கிற பேர்ல ஒருத்தி இங்க திரியறா, அவளை பத்திய ஜாதகம் ஃபுல்லா எனக்கு மொத்தமா வேணும், அவளை பத்திய கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஏதாவது இருந்தா கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க நியூஸ் பேப்பர்ல என்ன பார்த்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா வேற ஒரு இந்த பிண சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இடம் 60 வருஷத்துக்கு பிறகு இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அங்கேயும் இவ வேலை பார்த்திருக்கிறா. இவ போற இடத்துல எல்லாம் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நியூஸ் பேப்பர்ல இவளோட பேரு போட்டிருக்கும் போல. சோ அதை வச்சு இவ சம்பந்தப்பட்ட டீடைல் எல்லாத்தையுமே கேதர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள இவ வேலை பார்த்த இடத்தையெல்லாம் நீட்டா கிளீன் பண்ணி ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கா. சேர்ல உட்காந்து ஜாயா விளையாண்டுகிட்டு இருக்க கரெக்டா டாக்டர் வந்துட்டாருங்க. ஐயோ அப்படின்னு பதறிக்கிட்டு எந்திரிப்பா. இல்ல சீட்ல உட்கார்றது உனக்கு ஜம்முன்னு இருக்குது, எனக்கு பிறகு இதையெல்லாம் யாரு பாத்துப்பாங்களோ வச்சுப்பாங்களோ நினைச்சேன், நீ எனக்கு பொண்ணு மாதிரிமா, இதையெல்லாம் நீயே பாத்துக்கோ, சாவி இந்தான்னு கொடுக்கும் போதுதான் இல்ல நான் ஒருத்தரை லவ் பண்றேன், தான் பிரெக்னண்டா இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் நான் போயிடுவேன் அப்படின்னு பெரிய குண்டை தூக்கி போட அவரு ஷாக்ல இருக்கிறார். அதே சமயம் இந்த பக்கம் பாருங்களேன், 60 வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பிசினஸ் இழுத்து மூடப்பட்டது இல்ல, அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்களோட போட்டோஸ் பேப்பர்ல வந்திருக்குது. அதுல ஒரு ஆளா இவ இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். இவ எங்கெல்லாம் வேலை பார்த்தாலோ அந்த இடத்துல எல்லாம் பிணங்கள் காணாம போய் இருக்கிறது. சோ தன் பையனோட பணத்தையும் இவ தூக்கிட்டு போயிருக்கலாமோன்ற சந்தேகத்துல தான் இப்ப அந்த அம்மா அங்க இருந்து கிளம்பி வருது. அதுக்குள்ள இங்க பார்த்தா தான் காதலனோட பணத்தை சவப்பெட்டி எல்லாம் மூடி ஜம்முன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கா. அடக்கம் பண்றதுக்காக எடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு தான் அடுத்து நம்ம டாக்டர் கூட இவ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா. டாக்டருக்கு ஷாக்கா இருக்குது. யாரு காதலன் என்ன ஏதுன்னு அவர் விசாரிக்க நினைச்சா பதிலுக்கு அந்த அம்மா நீங்க அடிக்கடி ஒரு ரூமை பூட்டிட்டு போவீங்கல்ல, அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் பதற ஆரம்பிக்கிறார். பதறாதீங்கிறா. இந்த பக்கம் பார்த்தா உயரதிகாரிக்கு இவளை பத்திய சேரி ஏதோ வருதுங்க. போலீஸ்காரமா தான் சொல்லிருக்குது போல. உடனே போலீஸ்காரங்க எல்லாம் ஒன்னா திரண்டு கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள கையில கத்தியோட பதட்டத்தோட இருக்கிறவரு இத பத்தி வெளியில சொல்லுவியான்னு கேட்க இத பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ பதட்டத்துல கையில இருந்த கத்தி அவரையே கையில அறுத்துருங்க. உடனே டிஷ்யூ பேப்பரா துண்டா தரல எடுத்துட்டு வந்து கையெல்லாம் தொடச்சு விட்டு கட்டு போடுறா. சோ இவ இத பத்தி எதுவும் சொல்ல மாட்டான்னு நம்பலாம். ஆனா அந்த மனுஷனால நிம்மதியா இருக்க முடியுமான்னு தெரியல. உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பாசத்தோட இருக்கிற சில இடத்துல இந்த மாதிரி பண்ண வேண்டியதாய் போயிடுது. புரிஞ்சு பேலன்னு சொல்ல அந்த அம்மா பதில் சொல்லாமையே போயிடுச்சுங்க. இவருக்கு தான் மனசு கேட்கவே இல்லை. ரொம்ப சிந்தனையிலே இருக்கிற தான் பொண்டாட்டியோட போட்டோவை பார்த்தவரு நிறைய தூக்கு மாத்திரை இருக்கும். அந்த டப்பாவை எடுத்துட்டு கீழே விறுவிறுன்னு இறங்கி வரார். பெட்ரூம் பக்கம் போறார். அதே சமயம் போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. கதவை திறங்க சொன்னா உள்ள இறந்து யாரும் கதவை திறக்கிறதுக்கு இல்ல. உடனே கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள அவரு மொத்த மாத்திரையும் போட்டுக்கிட்டு கட்டில யாரோ படுத்து கிடக்குறாங்க போல. கைய மேலாப்ல போட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டார். போலீஸ்காரங்க உள்ள வந்து பார்க்கும்போது ஒரு தற்கொலை கடிதம் எழுதி வச்சுட்டு அவரு பொண்டாட்டியை கட்டிப்பிடிச்சாப்ல செத்து போய் கிடக்குறார். இவர் பொண்டாட்டி செத்து போய் பல நாட்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் பொண்டாட்டியோட பாடிக்கு அடக்கம் பண்ணாம நல்ல ஃப்ரீசர்ல வச்சு பாடிய அழுகாம பாத்துக்கிட்டு ஏதோ தான் கூட இருக்கிறாப்ல நினைச்சுக்கிட்டு பேசிட்டே இத்தனை வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறார். இதைத்தான் அவ பாத்திருப்பா போல. இதை பத்தி வெளியில சொல்ல மாட்டேன்னு சொல்லி இருக்கிறா போல. பார்க்கிங் ஏரியா பக்கம் வந்தவ அங்க மூத்த பையனை சமாளிக்கிறதுக்காக ஒரு அம்மா ஓடிடும். தொட்டில இருக்கிற குழந்தைய மறந்துட்டு அந்த கேப்ல தொட்டில இருந்த அந்த குழந்தைய ஆட்டைய போட்டு கார்ல ஏத்திட்டு கிளம்பிட்டா. குழந்தைய காணாம அப்புறம் வந்தவங்க சுத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க
போல அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கத்துல போலீஸ்காரங்களுக்கு அப்டேட் வருது, குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு. டெஃபினட்டா அவளதான் இருக்கணும், பிடிக்கணும் அவளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல தான் நம்ம டாக்டரோட பொண்டாட்டியையும் டாக்டரையும் ஒன்னா செத்து போய் கிடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்தம்மா இறந்து போய் பல நாட்கள் பல மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் ஃப்ரீசர்லயே வச்சிட்டு இருந்ததுனால பாடி அழுகாம இருந்திருக்குது. இந்த பக்கம் போலீஸ்காரியுடைய ஃப்ரெண்டு இவ சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பழைய அட்ரஸ் ஒன்னு இருக்குதான். அவளோட ஃபேமிலியோட பழைய அந்த ஆக்சிடென்ட்ல அப்பா அம்மா இறந்து போனாங்கல்ல, அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தங்கி இருந்த வீடு, பெரிய வீடு போல, அந்த வீட்டு அட்ரஸ் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டு அட்ரஸை வாங்கிட்டு இந்த பக்கம் போலீஸ்கார அம்மாவும் வேக வேகமா கிளம்புது. அந்த பக்கம் பார்த்தா நம்ம மியூசியத்துல வேலை பார்த்தான்ல, அவனோட டெட் பாடி அடக்கம் பண்றதுக்காக போனதில்ல, அதை பூமிக்குள்ள வச்சு புதைச்சு பூவெல்லாம் வச்சு மூடிட்டாங்க. அங்க ஒருத்தன் அஞ்சலி பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. மியூசியம்ல இருந்தவன் இறந்து போய் அடுத்த சில நாட்கள்லயே காதலி இவங்க கூட தான் கட்டி பிடிச்சு கதறிக்கிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் கூட இவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினைச்சா. ஆனா இப்ப நம்ம பாதிரியார் வந்து பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த காதலிக்கு இவன் அண்ணனா, அண்ணன் தங்கச்சி இவங்க 2 பேர் பேசிக்கிட்டதையே அந்த பணத்துக்கிட்ட போய் நீ செத்து முழுசா இன்னும் அடக்கம் கூட பண்ணல, அதுக்குள்ள இன்னொரு ஆளை கரெக்ட் பண்ணிட்டா பத்தியா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஹீரோயின். அதெல்லாம் இருக்கட்டும், பாதிரியார் இங்க சொல்றாரு, உன் தங்கச்சி உசுருக்கு உசுரா லவ் பண்ணா, அவளை காணமே, பரவாயில்ல இருக்கட்டும். சில சமயம் இந்த மாதிரி உசுருக்கு உசுரா காதல் பண்ணவங்க இல்ல பாசத்தை கொட்டவங்க இறந்து போனப்போ அதை பாக்குறதுக்கு முடியாம சில பேர் வராம இருக்கிறது உண்டு. அந்த மாதிரி உன் தங்கச்சி வராம இருந்திருக்கலாம், ஐயோ பாவம்னு சொல்லிட்டு பாதிரியாரும் கிளம்பிடுறாரு. ஆனா அப்பதான் கேமராவை கொஞ்சம் கீழே கொண்டு வந்து காட்டுறாங்க. மியூசியத்துல வேலை பார்த்தவனோட டெட் பாடி இருக்க வேண்டிய அதே சவப்பெட்டிக்குள்ள கேக்ல மயக்க மருந்தை வச்சு கொடுத்துருப்பா போல. இவ்வளவு நேரமா மயங்கி கிடந்தவ இப்பதான் முழிக்கிறா. யாரு? காதலி. முழிச்சு பார்க்கும்போது சவப்பெட்டிக்குள்ள அவ கிடக்குறா. அண்டர் கிரவுண்ட்ல ஆல்ரெடி தோண்டி புதைச்செல்லாம் வச்சுட்டாங்க. லேட்டா தான் முழிச்சு பார்த்திருக்கிறா. முழிச்சு பார்க்கும்போது உள்ள கிடக்குறா போல. அவளை தாங்க மாட்டிக்கிட்டாங்க. இனி உயிரோடையே உள்ளேயே தினம் தினம் வேதனையில சாக வேண்டியதுதான். அவளுக்கு இப்பேற்பட்ட நிலைமையா? ஐயோ பாவம். தான் ஃபேமிலியோடைய அந்த பழைய வீட்டுக்கு இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டா. ஹீரோயின் இங்க வந்து பார்த்தா ஹீரோயின் கூட மியூசியம்ல வேலை பார்த்தவரு, அப்புறம் இப்ப கடத்தப்பட்ட அந்த குழந்தை, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கிறாப்ல தெரியுது. இதை விட சந்தோஷமான ஒரு நாள் எனக்கு இல்ல, குடும்பமா நாம நிறைவடைஞ்சிட்டோம், ஒன்னு சேர்ந்துட்டோம் முத்தா கொடுத்துக்கிட்டு இருக்கிறா புருஷனுக்கு. அப்ப அங்க ஒரு குழந்தை ஓடுறத கவனிக்கலாம். தனக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அந்த பையன் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறானோ என்னவோ. அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு நம்ம போலீஸ்காரமா வந்துருச்சுங்க. லைட் அடிச்சுட்டு உள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்குது. ரொம்ப பாலடைஞ்சு போய் இருக்கிற ஒரு பில்டிங், பெரிய பில்டிங், பட் பாலடைஞ்சு போய் கிடக்குது. லைட் அடிச்சுக்கிட்டே ஒவ்வொரு ஃப்ளோரா போய் பார்த்துட்டு இருக்கா. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ அங்க உள்ள டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாப்ல தெரியுதுங்க. நிஜத்துல பார்த்தா அந்த அம்மா காலில் செருப்பு கூட போடாம ரத்தக்கரையோட டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. ஆனா அந்த அம்மா கனவுல என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, நிறைய சொந்த பந்தத்துக்கு மத்தியில பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறாப்லையும், தான் புருஷனோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாப்லையும், தனக்கு ஒரு அழகான பையன் பொண்ணு இருக்கிறாப்லையும் நினைச்சுக்கிட்டு அவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு விளக்கு தட்டி விழுந்து எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்க தொடர்ந்து லைட் அடிச்சுட்டு முன்னேறி வந்துட்டே இருக்காங்க. அவங்க கண்ட காட்சி என்னன்னு தெரியல, ஒரு நொடி அரண்டு போறாங்க. நிஜத்துல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. பார்த்தா சுத்தி சொந்தக்காரங்கன்னு நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அது எல்லாம் பணம் தான். நிறைய பணத்தை திருடி இந்த வீட்டுல சுத்தி அடுக்கி வச்சிருக்கா. மியூசியம்ல வேலை பார்த்தார்ல, அவரோட பணமும் இங்க தான் இருக்குது. குழந்தை கடத்தப்பட்டதுல குழந்தை தொட்டிலுக்குள்ள அங்க கிடக்குது. அப்புறம் ஒரு பையன் இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அந்த பையனோட பணமும் அங்க தான் இருக்குது. ஆனா உண்மையிலே அந்த பணம் யாருக்கு சொந்தமானது தெரியுமா? அந்த பையனோட பணம் நம்ம போலீஸ்கார அம்மாவோட பையனோட பணம் காணாம போச்சுன்னு சொன்னோம்ல, அதை திருடினது அவதான். அதை தான் பையன் நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா இவ்வளவு நாளா வச்சிட்டு இருந்துக்குது. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த அந்த அம்மா நம்ம ஹீரோயின் திடுதுப்புன்னு ஒரு கண்ணாடி பிங்கான் எடுத்து தான் கழுத்தை அறுத்துக்கிட்டு அப்படியே கீழே விழுகிறாங்க. அதை பார்த்து ஒரு நொடி இவ பதறி போய் கதறா. காப்பாத்த கூட முடிய அந்த சூழல் இல்ல. எல்லாம் சுத்தி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. குடுகுடுன்னு ஓடி போய் தான் பையனோட டெட் பாடியை தூக்கி கட்டி பிடிச்சு கதறி அழுதுட்டு இருக்காங்க. என் மவனே என் மவனே அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. ஐயோ குழந்தைன்னு ஓடி போய் குழந்தைய தூக்குறாங்க. குழந்தைய தூக்கிட்டு கொஞ்சிட்டு அப்படியே பக்கத்துல தான் பையனோட டெட் பாடிக்கு பக்கத்திலேயே போய் உட்காந்துக்கிட்டு பையனோட டெட் பாடி மேலேயே சாஞ்சு அந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே அவங்க சாகிறதுக்கு தயாராயிட்டாங்க. நெருப்பாலையோ புகையாலையோ அவங்க சாகிறதுக்கு தயாராயிட்டாங்க. சாகிற தனியா சாக வேண்டியதானே, எதுக்கு அந்த பச்சை புள்ளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு சாகணும்னு நமக்கு தெரியல. இருக்கிற பணங்கள் எல்லாம் அங்க எரிஞ்சிட்டு இருக்குது. போலீஸ்காரங்க நல்ல வேலை அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. அங்க வந்து பார்த்தா போலீஸ்காரி என்ன இங்க இருக்கிறா அப்படின்னு ஓடியாந்து அவளை உசுப்புறாங்க. மடியில இருக்கிற அந்த குழந்தையை காப்பாத்தி ஒரு போலீஸ்காரர்கிட்ட கொடுத்து வெளியில கூட்டு போக சொல்றாங்க. அடுத்து இந்த அம்மாவையும் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாங்க. ஆனா அந்த அம்மா தான் பையனோட டெட் பாடி இல்லாம வரமாட்டேன்னு டெட் பாடியை தூக்கிட்டு கிளம்பிடுச்சுங்க. அப்புறம் பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குழந்தை ஒரு பறவையை, செத்து போன பறவையை எடுத்து அதை நல்லா பதப்படுத்தி அந்த பறவையவே ஒரு செல்லப்பிராணி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருந்தால, அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். குழந்தையா இருக்கும் போதே அவ கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருந்திருக்கிறா. அப்புறம் குடும்பமே ஒரு விபத்துல இறந்து போய் எல்லாரையும் அடக்கம் பண்ணிட்டு அனாதையா நிக்கிறா. அவ ஏற்கனவே ஒரு மாதிரி டைப், இதுல வேற குடும்பத்தை இழந்து தனியா இருக்க கூட இருந்தவங்க எல்லாம் அவளை ஒரு மாதிரி டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவன் மனசு கேட்கல, தாங்கல. தனிமை, வறுமை, தன் தனிமையை போக்கிக்கிறதுக்காகத்தான் அடிக்கடி வேலை பார்க்கிற இடத்துல இருந்து ஒரு பணத்தை திருடிட்டு போய் அதை ஏதோ ஒரு உறவு முறை சொல்லி தன்னோடையே வச்சுக்கிட்டு கூடவே இருக்கிறது. தனிமையை போக்குவதற்காக இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸை அவ ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கிறா போல தெரியுது. வேலை பார்த்த இடத்துல எல்லாம் பிரச்சனை,
பிரச்சனை அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படித்தான் ஒரு கட்டத்துல நம்ம போலீஸ்கார அம்மாவோட பையனுக்கும் இந்த மாதிரி இறுதி அடக்கம் பண்ண வேண்டிய இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறா. டெட் பாடியை தூக்கிட்டா. அப்பதான் பாடியை காணமேனு பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கும், அதை நம்ம பார்த்துருந்துருப்போம். அந்த பாடியை தூக்கிட்டு தான் புள்ளை நினைச்சுக்கிட்டு இவ்வளவு காலமா பாடியை வச்சுக்கிட்டு இருந்தது யாரு? நம்ம ஹீரோயின் தான். அப்புறம் அந்த பக்கம் நம்ம டாக்டர் பத்தி சொன்னோம்ல, இறந்து போன தான் பொண்டாட்டியோட டெட் பாடியவே கூடவே வச்சிட்டு இருந்தாரு, ஃப்ரீஸ் பண்ணி கூடவே இருக்கிறாப்ல நினைச்சுக்கிட்டு பேசிட்டே இருந்தார். ஏன்னா பொண்டாட்டியை விட்டு அவருக்கும் வேற ஆள் இல்ல போல தெரியுது. ஒரு சாதாரண ஆளு இந்த மாதிரி ஒரு டெட் பாடியோட குடும்பம் நடத்துறத பார்த்தா எந்த ஒரு ஆளா இருந்தாலும் அதை பெரிய விஷயமாக்குவாங்க, மித்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, போலீஸுக்கு சொல்லுவாங்க. ஆனா இவளே ஒரு சைக்கோங்கிறதுனால டாக்டரை பத்தி நான் யார்ட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பா. ஆனாலும் இவர் மனசு கேட்காம பொண்டாட்டி போய் சேர்ந்த இடத்துக்கே தானும் போய் சேர்ந்துருவோம்னு மாத்திரையை போட்டு போய் சேர்ந்தாரு அந்த மகராசன். அப்புறம் இவ தான் லவ் பண்ண அந்த மியூசியம்ல வேலை பார்த்தவர் அவரோட டெட் பாடியை தூக்கிட்டா. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு மேட்டரையும் சொல்லியே ஆகணும். அன்னைக்கு மியூசியத்துக்கு போகும்போது வேற ஒரு காதலியோட அவன் இருக்கிறத பார்த்துட்டு கோவத்துல அவனோட வண்டியை ஒரு எத்துனால, அப்படி எத்தும்போது அந்த வண்டியில இருந்த ஒரு பெட்ரோல் டேங்குக்கு போகக்கூடிய அந்த பைப்பு புடுங்கிடும். அதுல பெட்ரோல் எல்லாம் வெளியில கொட்டி பெட்ரோல் இல்லாம தான் இவன் ஆக்சிடென்ட் ஆகும்போது பெரிய விபத்தாய் போயிருக்கும், அவன் இறந்து போயிருப்பான். ஆக லவ் பண்ண அந்த மியூசியத்துல வேலை பார்த்தவரோட சாவுக்கு காரணமே இவதாங்கிறது துரதிருஷ்டமான விஷயம். அப்புறம் டெட் பாடியோட குடும்பம் நடத்துற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏற்கனவே பையனோட டெட் பாடியை தூக்கி இருந்தா. அப்புறம் கடைசியா ஒரு குழந்தை, அதாவது ஒரு பையன், ஒரு பெண் குழந்தை, ஒரு புருஷன், இப்படி ஒரு அழகான குடும்பமா நிறைவா இருக்கிறத நினைச்சு சொந்த மதத்தோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத நினைச்சு கடைசியில இதெல்லாம் கனவுங்கிறது அவளுக்கும் தெரியுது. இருந்தாலும் ஒரு திருப்தியை அடைஞ்சிட்டதா நினைச்சிட்டு தான் கழுத்து எடுத்துக்கிட்டு அவ செத்து போயிருக்கணும். அதெல்லாம் கரெக்ட். ஆனா இந்த போலீஸ்கார அம்மா பாருங்க, கடைசி நொடி பையனோட டெட் பாடி கிடைச்சிருச்சு. அங்க ஒரு குழந்தை உயிரோட இருக்குது. குழந்தைய கையில எடுத்தவ நல்ல மனநிலையில இருந்திருந்தா குழந்தைய காப்பாத்துறதுக்காக குழந்தைய கொண்டு வந்து வெளியில வச்சுட்டு அப்புறம் பையனோட டெட் பாடியை வேணாலும் காப்பாத்தி எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுவிட்டு பையனோட டெட் பாடி மேலேயே குழந்தைய வச்சுக்கிட்டு சரிஞ்சுக்கிட்டு சாகுறதுக்கு கிடக்க பாத்தீங்களா? அதுவும் மடியில குழந்தைய வச்சுக்கிட்டு. அந்த மனநிலையும் கூட ஒரு சைக்கோ மனநிலை தான். ஆனா ஒரு நொடி சைக்கோ, அவ்வளவுதான். போலீஸ்காரங்க வந்து காப்பாத்துற நிலைமையில நார்மல் மோடுக்கு வந்துடுறா, தப்பிச்சு வெளியில போயிடுறா. இல்லனா அந்த குழந்தையும் பலியாகி இருக்கும். சில பேர் முழு நேர சைக்கோவா இருக்கிறாங்க, சில பேர் பார்ட் டைம் சைக்கோவா இருக்கிறாங்க, இன்னும் சில பேர் சில நொடி சைக்கோவா வேற ஒரு குணாதிசயத்துக்கு போய் திரும்புறாங்க. ஆனா பெரும்பாலான ஆட்கள் சைக்கோ தான். இது ஒரு காதல் கதை, என்ன கூடவே சைக்கோத்தனமும் அதிகமா இருக்குது. ஒருத்திக்கு இல்ல, இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா பார்த்த டாக்டரா இருக்கட்டும், போலீஸ்கார அம்மாவா இருக்கட்டும், இல்ல நம்ம ஹீரோயினா இருக்கட்டும், எல்லா பேருமே சைக்கோ கேரக்டரா தான் காட்டியிருக்கிறாரு நம்ம டைரக்டர். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி ராத்திரி 8 மணிக்கு, நைட்டு 8 மணிக்கு. ஸோ மிஸ் பண்ணாம வேணும்னா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்டேட்ஸும் அடிக்கடி கொடுக்க பார்க்குறேன். வாங்க என்ன. தேங்க்யூ.